ஹலோ அண்ட் வெல்கம் டு பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லல எல்லா ப்ரிவியூ பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு ஆப்வியஸ்லி சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் போன லாஸ்ட் ப்ரிவியூ ஷோட அப்படியே சீரியஸா கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். பச்சை சட்டையை போட்டு ஆஸ் யூஷுவல் பீடாக் வந்திருக்காரு, மஞ்சள் சட்டையை போட்டு பிரவீன் வந்திருக்காரு. பிரவீன் பீடாக் வந்து எல்எஸ்ஜி கலர்ஸ் போட்டு வந்திருக்காரு. ஆமா, வாவ். என்எஸ்ஜி கமாண்டோஸ் மாதிரி இவர் எல்எஸ்ஜி கமாண்டோன்னு நினைக்கிறேன். சரி, இவர் போன தடவை பூனே சூப்பர் ஜெயின்ஸோட இந்த ஞாபகத்துல வந்திருக்காரு. சரி, 5 ரவுண்டு பீடாக், 5 ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு சொல்லட்டுமா? காத்து வாக்குல 2 காதல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் ரவுண்டு வயசான காலத்துல பொண்டாட்டிகள வேற பாத்துட்டு இருப்பாங்க. ஏன் பிரச்சனை பண்ற? வேற ஏதாவது சொல்லுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிரவீன் நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து காத்து வாக்குல 2 காதல், விஜய் சேதுபதியை ஞாபகார்த்தமா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட் எல்லாமே விஜய் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஒண்ணு விஜய் சேதுபதி இல்ல ஆக்டர் விஜய் சம்பந்தப்பட்ட விஷயம். காத்து வாக்கு 2 காதல் நீங்க என்ன வேணா சொல்லலாம். சிஎஸ்கே கத்துன்ற ஒரு விஷயமா சொல்லலாம், போன மேட்ச்ல நடந்ததை சொல்லலாம், இல்ல எது வேணா சொல்லலாம், அது உங்க சாய்ஸ். அதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்ட் பார்த்தோம்னா கேப்டன் பிரபாகரன், அது விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட விஷயம். விஜய் சேதுபதி ஒரு பக்கம் இருக்கணும், தேர்ட் ரவுண்ட்ல விஜய் வருவாரு, நடுவில் விஜயகாந்த் சேர்க்க வேணாமா? சோ கேப்டன் பிரபாகரன் அன்னைக்கு தேதியில கேப்டனுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்படி வேணா சொல்லலாம். வாஸ்து பெஸ்டா சொல்லலாம், இல்ல வந்து ஏதாவது ஒரு ரிலிஜன் பெஸ்டா சொல்லலாம், இல்ல ரீஜன் பெஸ்டா சொல்லலாம், இல்ல ஏதாவது எது வேணா சொல்லலாம், ஒரு மைல்கல் பெஸ்டா சொல்லலாம். 3வது ரவுண்டு பீஸ்ட் மோடு இறக்க போற பிளேயர் யாரு? இதுவும் விஜய் சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, 4வது ரவுண்டு இது 3மே விஜய் சேதுபதி, விஜயகாந்த் 3 பேரும் சேர்த்தனால 4வது ரவுண்டு ஒரு ரிலீஃப் கணிதன். இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவார்ல ஒரு நம்பர்ஸ், அந்த நம்பர் செக்மெண்ட் கணிதன் எல்லாருமே விரும்பி கேட்கறது ஒண்ணு. 5th செக்மெண்ட் எனக்கு ரொம்ப லேட்டஸ்டா பிடிச்ச ஒரு விஷயம். நம்மலாம் யாரு? மீம் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி, அதுதான் 5th செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். காத்து வாக்குல 2 காதல். நான் பிழை நான் நீ மழலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்து பாருங்க. யார் இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க? ஸ்டுடியோ வச்சிருந்திருக்கிற பிரவீனுக்கே ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்துடலாம். பிரவீன் நீங்க சொல்லுங்க சார். அதாவது இது வரைக்கும் நடந்தது பத்தி ஏதாவது சொல்லணும்ல? எனக்கு அது எது வேணா சொல்லலாம். சிஎஸ்கேக்கு சொல்லலாம், இல்ல ஆர்ஆர் மேட்ச் ஜெயிச்சதை பத்தி கூட நீங்க சொல்லலாம், ஆர்ஆர் அடிச்சு ஜெயிச்ச மேட்சை பத்தி கூட சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். நீங்க 2 பாயிண்ட் ஆன் பேப்பர் இருந்தது வந்து எனக்கு ஃபேவரட் இருந்தது ஆர்ஆர் தான். ஆன் பேப்பர்ல வந்து ஆர்ஆர் டீம் வந்து அமேசிங் டீம் அண்ட் தட் ப்ரூவ்ட் ஆல்சோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆர்ஆர் ட்ரெண்டையும் மாத்தினாங்க. ஃபர்ஸ்ட் ஆடுறவங்க வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஆனா இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த நோட்டீஸ் பண்ணது எல்எஸ்ஜியில ஆயுஷ் பதோனி. அவர் 18 வயசானாலும் அவர் நல்ல லோவர் ஆர்டர்ல வந்து பின்னிருக்காரு. ஏன்னா அவரோட டேலண்ட் கிருபை 2 உண்டு. பிளஸ் 3வது இன்னொரு மேட்டர் இருக்கு, ஆயுஷ் தெரியும் தோனி. சோ அந்த விஷயம் இதுக்கு ஒரு சின்னதா ஆட் பண்ணிக்கலாம். கிரெடிட்ஸ் டு சிஎஸ் அமுதன் சொல்லிக்கலாமா? போட்டிருக்காரு அவரு. ஆமா, பாக்கல நீங்க? நான் பார்க்கல. ஆமா, ட்விட்டர்ல போட்டாரு. நீங்க obviously he has to come to the party because ஏனா அவரு தோனியா. தோனி வந்துட்டாரு. சோ அது வந்து டெஃபினட்டா ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து அவர் ஏற்கனவே அந்த பாயிண்ட் சொன்னதுனால நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும், தோனியோட பேட்டிங். அதாவது இப்போ எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஸ்கூலுக்கு வாங்க கொஞ்ச நாள் 1 வீக் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கேப்டன்சி இறங்கினதுல இருந்து ஜாலியா போயிட்டு அருமையா ஆடிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வித்தவுட் பீயிங் கேப்டன் வந்து அருமையா ஒரு 50 அடிச்சு, நாங்க 7வது பாஸ்னே எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுனே அப்படின்னு சொன்னாலும் மேட்ச் தோத்தாலுமே தோனி வந்து 50 அடிச்சது அந்த மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். இது வந்து போக போக எல்லாமே பாசிட்டிவ் ஆயினே போகும். சரி, நம்ம பீடாக கேட்கலாம். அவர் தான் கண்டிப்பா ஏகப்பட்ட பாயிண்ட் வச்சிருப்பாரு. அந்த போன கேம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் காஃபி வித் கரண்ட்ரனே குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச், கேஎல் ராகுல் அண்ட் நம்ம ஹார்திக் பாண்டியா ஆன மேட்ச்ல இருந்து ஏதாவது பாயிண்ட் சொல்லுவாரா, இல்ல சிஎஸ்கே அகைன்ஸ்டா ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பீடாக் சொல்லுங்க. பீடாக் ஃபர்ஸ்ட் இந்த ஆயுஷ் பதோனி பத்தி பதோனின்றாரு. ஃபர்ஸ்ட் பேர் என்ன? ஆயுஷ் பதோனி அப்படின்னா ஒரு ஆயுசு ஜாஸ்தினா ரன் அடிப்பார்னு அர்த்தம். இது நீங்க செகண்ட் நேம் சர்நேம் வச்சுட்டு பதோனின்றீங்க. ஆயுஷ் பதோனியா? பேசுற டைமிங் கரெக்டா இருக்கணும். ஆயுஷ் அதிகமா ரன் அடிக்க முடியும் எங்க போட்டிருக்கு? ஆயுஷ் இப்ப கூட ரன் அடிக்க முடியாதா? அப்படி பார்த்தா இப்ப கூட நரேந்திரலாம் வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. இல்ல இஷ்டத்துக்கு பேசுறீங்க. நீங்க வாத்தியாரா நான் வாத்தியாரா? நீங்க தான். அதாவது குஜராத் டைட்டன்ஸ் இப்ப நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். இப்ப நம்ம ஷோலயே நான் என்ன சொன்னேன், அது பாக்குறதுலயே இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் தி வீக்கஸ்ட் டீம். அன்பார்ச்சுனேட்டா பேலன்ஸ் இல்ல, அதே மாதிரி ஜேசன் ராய் வேற இல்ல அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய செட்பேக். அதுக்கப்புறம் ஒரு வேட ஓப்பனிங் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 போலர் வச்சு ஒரு ஆட்டம் காட்டினாங்க பாருங்க. ஒரு சின்ன ஒரு பிலீஃப் வருது. ஓகே, பேட்டிங் சைட்ல கொஞ்சம் வீக்கா இருந்தாலும்
இந்த மாதிரி லெத்தல் போலிங் காம்பினேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 நாளைக்கு இந்த 4 வென்யூலயுமே 2 இன்னிங்ஸுமே 6 ஓவர் பால் சும்மா பேராசூட் மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கமும் அலையும். அந்த பேராசூட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களுக்கு சரக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தான் தலை சுத்தி போடுற ரஷீத் கான் வேறு இருக்காரு. நீங்க முதல்ல நீங்க 6 ஓவர் அபாடான்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பேய விரட்டிட்டோன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு 7வது ஓவர்ல இருந்து. ஸோ திடீர்னு பார்த்தப்ப எனக்கே ஒரு சந்தேகம் வருது, என்னடா அது நான் கடைசி பிளேஸ் கன்ஃபார்ம்டா அப்படின்னு உங்களோட ஷோல சொன்னேன்னு அது தப்பாயிடுமோன்னா. பட் இட் இஸ் வெரி என்கரேஜிங் டு சி ஹர்திக் பாண்டியாவும் ஒரு கேப்டன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போல்டு டெசிஷன். அது அங்கிங்கி பால் அலைஞ்சிட்டு இருக்கு, ஒரு டோ கிரஷிங் ஏர் கட் போடுற துஷ்மந்தா சமீரா ஒரு 2 டவுன் வந்து அந்த ரிஸ்டி பிளிக்ஸ் எல்லாம் திரும்பி வந்தது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தம். எனக்கு எப்பவுமே எப்படின்னா அந்த அண்டர் டாக்ஸ் ஜெயிக்கணும். இப்போ சென்னை எல்எஸ்ஜிங்க போது எல்எஸ்ஜி தான் அண்டர் டாக்ஸ், எல்எஸ்ஜி தான் ஜெயிப்பாங்க. ஸோ அந்த பக்கம் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வந்து நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து காந்தி தாத்தா தான் வேற கோச், கேரி கஸ்டன் தான் கோச், அது ஒரு ஸ்பெஷல் அஃபெக்ஷன் இருக்கு. அதனால வந்துட்டு அவங்க நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஹைலைட்டே இந்த குஜராத் டைட்டன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது பார்த்ததுல. அது ஓகே. இந்த மேட்சை பத்தி ஏதாவது சொல்லுவியா? எல்எஸ்ஜி டி ஷர்ட் எல்லாம் போட்டு 2 காத்துவாக்குல 2 காதல் சொன்னேன். ஒரு காதல் குஜராத் டைட்டன்ஸோட வந்துருச்சு. எல்எஸ்ஜிக்கு ஏதாவது காதல் இருக்கா இல்லையா? எல்எஸ்ஜி 3 ஃபாரினர்ஸ் தான் ஆடினாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்தியன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்தை அவமானப்பட்டு சொல்றீங்க. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் குறைக்கணும்னு. 5 ஃபாரினர் ஆட வைக்கலாம், 5 ஃபாரினர் ஆட வைக்கலாம். நீங்க எல்லாம் கூட ஐபிஎல் ப்ரிவியூ ஷோல சொன்னீங்க. நான் அப்பவே சொன்னேன் 5 ஃபாரினர் வானா 2 ஆக்குங்க 3 ஆக்குங்க. நான் அப்பல இருந்து சொன்னேன். என்ன பிரவீன் பாத்துருக்கீங்களே மண்டையில கரெக்டா ஆடுறீங்களே. ஆமா சார், இப்படி வாய் கொடுத்து மாட்டீங்களே இப்படி. இல்ல இப்ப சொல்லுவாரு, இப்போ ஒரு ரீசன்ட் ட்ரெண்ட் ஒண்ணு இருக்கு, எல்லாத்தையும் சொல்லுவாரு. தப்பா போயிடுச்சுன்னா ஐ மைட் பி ராங் அப்படின்னு ஒண்ணு சொல்லிடுவாரு. அதாவது அவர் கிளாஸியா ஒத்துக்கிறாராம். அவர் பண்ணதை வந்து கிளாஸியா ஒத்துக்கிறாராம். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டுறது. அரசியல் வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாப்பா. பாத்தீங்களா, டயலாக்ல ஃப்ரெஷ்னஸ் இல்ல, ஆனா டயலாக் நல்ல டயலாக். டைம் கரெக்டா வந்துச்சு. சரி ஓகே, அடுத்த ரவுண்டுக்கு போலாம். பீடாக் ரெடியா? அடுத்த ரவுண்டுக்கு என்ன உங்களோட ஃபேவரட் ரவுண்ட்? ஆட்டமா சதிதா ஆட்டமா. கேப்டன் பிரபாகரன். ஸ்ட்ராட்டஜி ஃபார் தி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்டுக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறேன். இப்ப பீடாக் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பீடாக், ஸ்டுடியோ வச்ச பிரவீன் ஒரு பக்கம், சட்டை போட்ட நீங்க ஒரு பக்கம். இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபார் தி கேப்டன்? எல்எஸ்ஜி கேப்டனுக்கு என்ன சொல்ல போறீங்க? கேஎல் ராகுலுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அப்படிங்கும்போது புனேர் சூப்பர் ஜெயின்ஸுக்கு வித் போத் பேட் அண்ட் பால், தி பேட் டீப், அதே மாதிரி போலிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த இன்னொன்னு சொன்னேன், அதே மாதிரி ஐ மைட் பி ராங் இல்ல, ஐ ஆம் ராங். இப்போ நார்மலாக வந்து ஏப்ரல் 5-6 தேதி பக்கம் தான் டியூ வரும் மும்பையில். அன்னைக்கு பார்த்தா இன்னமும் வாளியா தண்ணியை ஊத்துற மாதிரி இல்லை, நீச்சல் அடிக்கிற மாதிரி டியூ வர ஆரம்பிச்சிச்சு முதல் நாள்லேருந்து. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பர்டிகுலரா சம்ஒன் லைக் ரவி பிஷ்னாயோட கூகுளி பர்சன்டேஜ் பாருங்க நீங்க, போத் ரைட் ஹேண்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு. அவர் ரிஸ்ட் லெக் ஸ்பின்னர்னு நான் சொல்ல மாட்டேன், ரைட் ஆர்ம் கூகுளின்னு சொல்லிடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது அவரோட ஆக்ஷன் வந்து சைடு ஆம்லேருந்து உள்ள அப்படி குதிச்சு அப்படி சில்க் ஸ்மித் ஆகி போடி வருவாரு. அந்த காலத்துல சில்க் ஸ்மித்தா டான்ஸ் ஆடுற மாதிரி. அப்படிங்கும் போது அந்த டியூ இருக்கும்போது கஷ்டம். என்ன டான்சர், அவங்களுக்கு என்ன ஃபேன்ஸ். நானாமே சில்லறைய சதற விட்டுருக்கேன். சாலிகிராமத்துல 2 வீடு பக்கத்துல அந்த ஜெயபிரதா வந்து சலங்கை வழியில கமலஹாசன் சொல்லுவாங்க, நீங்களும் பெரிய டான்சர் தாங்கன்ற மாதிரி. இவரு நல்ல போலர் தாங்க ரவி பிஷ்னாயே, அதான் சொல்ல வரேன். ஸோ அவரை என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஆளை நார்மலா நீங்க வந்து ஒரு 12 ஓவர்ஸ்க்குள்ள முடிச்சிடணும். டியூ வந்து ரொம்ப இது பண்ணும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, ப்ரீவியஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா தீபக் கூட வந்து ஒரு 20+ ரன்ஸ் போச்சு. அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் ஓவர் வந்து we shouldn't have gone for a spinner, particularly a wrist spinner with 2 left-handers in. ஸோ இதெல்லாம் இங்க உட்காந்து சொல்றது ரொம்ப ஈஸி. அந்த கேப்டனா இருக்கும்போது நீங்களே கேப்டனா இருந்திருக்கீங்க, மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல ஹேண்ட்லிங் த bowlers is going to be very key அவங்களுக்கு. மத்தபடி அவங்க பேட்டிங் லைனப்பும் பாத்தீங்களா, போலிங்கும் பாத்தீங்களாலும் பெட்டரா இருக்கு. தோனிக்கு என்ன சொல்ல போறீங்க? சாரி, ஜடேஜாக்கு என்ன சொல்ல போறீங்க? அதே தான் சொல்ல போறேன். தோனி சொல்றது கேட்டு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல போறேன். பட் ஆனா சீரியஸ் நோட் வந்து ஆக்சுவலா போன மேட்ச் வந்து சிஎஸ்கே போன சீசன்ல வந்து சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாங்க. அதே மாதிரி தான் இந்த மேட்சும் தோத்துருக்காங்க. ஸோ அதனால டோன்ட் லூஸ் ஹார்ட். இந்த தடவை மொயின் அலி கண்டிப்பா எடுத்தாகணும். மொயின் அலி எடுத்துட்டோம்னா நம்ம சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப் வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோ ரேஞ்சுக்கு டீப்பா போயிடும். அந்த அளவுக்கு டீப்பா வந்து பயங்கரமான பேட்டிங் லைனப்பா போயிடும், பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும்.
ஸோ எல்எஸ்ஜி வந்து மற்ற டீமுக்கு தான் அது எல்எஸ்ஜி, ஆனா சிஎஸ்கேக்கு அது எல்கேஜி அப்படி என்று கூறிக்கொண்டு என்னுடைய கேப்டன் பிரபாகரன் வந்து இந்த ரவுண்டு முடித்துக் கொள்கிறேன். ஆர்ஜே பாலாஜி will be very proud of you அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு நம்ம போயிடலாம். அடுத்த ரவுண்டு உங்க எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பீஸ்ட் மோட். பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க பீஸ்ட் மோட ஆக்டிவேட் பண்ண போறது யாரு, அந்த பிளேயர் யாரு அப்படின்னு நம்ம ஸ்டுடியோக்கு போய் பிரவீன் கிட்ட டைரக்டர் தெரிஞ்சுக்கலாம். பிரவீன், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோல இருந்து நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இன்னி தேதிக்கு எந்த சிஎஸ்கேல இருந்து பீஸ்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணுவாங்களா இல்ல எல்எஸ்ஜில இருந்து யாராவது ஆக்டிவேட் பண்ணுவாங்களா நீங்க சொல்லலாம். ஃப்ரீ டு சே எனிதிங் தட் யூ வாண்ட். இல்ல, சிஎஸ்கே தான் பீஸ்ட், டெஃபினட்டா. பீஸ்ட் வந்து விஜய் ஆக்ட் பண்ற படம். ஃபர்ஸ்ட் ஓவர்ல பெரிய விக்கெட் போனாலும் மெர்சல் ஆகாம ஐபிஎல் 2022ல ஃபர்ஸ்ட் பவுண்டரி அண்ட் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடிச்சு வெறித்தனம் காட்டி மும்பை ஜில்லாவையே பிகில் அடிக்க வச்சு சச்சினே பாராட்டுற மாதிரி தெரிக்க விட்ட ராபின் உத்தப்பா தான் சிஎஸ்கே டீமுக்கு காவலனா வரப்போறாரு. இந்த மேட்ச்லயும் ஒன்ஸ் மோர் அதே மாதிரி ஆடி எல்எஸ்டி டீமை கில்லி மாதிரி நேருக்கு நேர் சந்திச்சு அவங்களுக்கு வேட்டைக்காரனா ஆக போறாரு. இதை நான் கத்தி சொல்லுவேன். ஸோ பேட்மேன் அண்ட் ராபின் மாதிரி எங்க மெயின் பேட்ஸ்மேனே ராபின் தான் என்று கூறிக்கொண்டு என்னோட பீஸ்ட் வந்து ராபின் உத்தப்பா அப்படின்னு அனௌன்ஸ் பண்றேன். பிரவீன் வேற மாதிரி இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. இப்ப பீடாக இதுல இருந்தே ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். அவர் சொன்ன இந்த கவிதைக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருந்தது? வாட் இஸ் தி தீம் ஆஃப் தி கவிதை? இந்த கவிதைக்கு பின்னாடி தீம் என்ன சொல்லு? இப்படி மேஜர் சுந்தரராஜா மாதிரி கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? போலீஸ்கார மாதிரி பதில சொல்ல முடியும்? இப்படி தீம் ஏதோ கணக்கு கேட்டீங்கன்னா கிரிக்கெட்ல சொல்லுவேன். இப்படி தீம் என்ன ஒளிஞ்சிட்டு இருக்குன்னா நான் என்னங்க சொல்ல முடியும்? ஓ, அவர் சொன்னது எல்லாமே விஜய் நடிச்ச படையா? அதுக்கு பாரு, செங்கல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு செங்கல் பார்சல் பண்ணி அடிக்க போறாங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாம். யார் கிட்ட தளபதி அவர்கிட்ட இப்ப எப்படின்னா அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரே மெசேஜ் நான் அவர் கொடுக்கறதுதான். என்ன கோபால், மைக்கு கிடைச்சதும் மெசேஜ நான் பாத்து. இல்ல, உங்களுக்கு ஜெமினி கணேசன் படமா சொல்லி இருக்கணும். நான் விஜய் படம் சொன்னது என் தப்பு. இந்த ஜில்லாவிலேயே அறத பழசு நம்ம பீடாக் என்று கூறிக்கொண்டு அவரிடம் போய் சேருவோம். பீடாக் சொல்லுங்க, உங்களோட பீஸ்ட் மோட் யாரு? பீஸ்ட் மோட் எங்க ஆளுதாயா இந்த கலரை போட்டுட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுற இடதுகை ஆட்டக்காரர் கௌதம் கம்பீர் அந்த கலர் தான் போட்டு உட்கார்ந்திருந்தாரு. கௌதம் கம்பீர் தான், அவரும் அதே கலர் தான் போட்டிருந்தாரு. ஏன்னா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, எங்க ஆளு குவிண்டன் டிகாக் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். உங்க ஓப்பனிங் போலர் யாரு? துஷார் தேஷ்பாண்டே. அவரை கொஞ்சம் உஷாரா இருக்க சொல்லுங்க. ஏன்னா எங்க ஆளு வந்து பட்டுன்னு விட்டாருன்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட்டும் கவர்ஸும் தெரிக்கும். இன்னொன்னு எப்படின்னா, குவிண்டன் டிகாக் எப்படின்னா இந்த லைட் போர்டு சுவிட்ச் மாதிரி ஆனு ஆஃப்னு. ஸோ போன மேட்ச் கொட்டிக்கினாருன்னா இந்த தடவை பெருசா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி இந்த லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், கேட்ட பழைய டயலாக் இருப்பீங்க, எனக்கு ஒரு 20 உனக்கு 18. ஸோ நான் வந்து நீங்க உங்களுக்கு இந்த கேப்டன் போட அதெல்லாம் சொல்ல மாட்டேன். தேர்ந்த படம் தான் மட்டும்தான் எடுப்பேன். எனக்கு 18 உனக்கு 20 எண்ணி கொள்ளடி கண்மணி இந்த மாதிரி தான் நடக்கும். சரி, இந்த மாதிரி நீங்க போலிங்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண? அது எண்ணி கொள்ளடி கண்மணி இல்ல, கேளடி கண்மணி. சரி விடுங்க, ரொம்ப பழைய படம், ஏதோ ஒரு படம் விடுங்க. ஸோ இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி போலிங் எல்லாம் வச்சுன்னு கோவிந்தா போலிங் வச்சுன்னு நீங்க என்னன்னு பண்ண முடியும்? அவர் மஞ்சள் கலர் வச்சுன்னு அதுக்கு தான் ஏதாவது பேசத்தான் முடியும். குவிண்டன் டிகாக நீங்க நிறுத்தவே முடியாது. அதுல ஒண்ணும் குவிண்டன் டிகாக் தான் பீஸ்ட் மோட இறக்க போறாரா? ஆமா, குவிண்டன் டிகாக் பீஸ்ட் மோடி. இங்க ராபின் உத்தப்பா ஒரு லெஃப்ட் ஹேண்ட், ஒரு லொட்டக்கை, ஒரு ரட்டக்கை. சி, அந்த ரைட் ஹேண்டருக்கு என்ன சொல்லுவாங்க? லெஃப்ட் ஹேண்டருக்கு லொட்டன்னுவாங்க, ரைட் ஹேண்டருக்கு என்ன சொல்லுவாங்க? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ரைட் ஹேண்டர் ஒரு லொட்டக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட் நிறைய கொண்டு வரலாம். பீடாக் இது வரைக்கும் போயிருக்கிற 3 ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் வின்னு, செகண்ட் ரவுண்ட் பிரவீன் வின்னு, தேர்ட் ரவுண்ட் பிரவீன் வின்னு. இப்ப 4th ரவுண்ட்ல யார் வின் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். கணிதன், கணிதன்குள்ள போயிடலாம். பீடாக் யார் நம்பர் சொல்லுங்க. உங்களோட ரவுண்ட் நீங்க சேஸ் பண்றீங்களா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறீங்களா? இல்ல, எப்பவுமே எனக்கு நம்பர் 1 தான், பேட்டிங் தான் ஃபர்ஸ்ட். எப்பவுமே முதல்ல ஸ்டார்ட் பண்றது தான். அதாவது ஆஷ் இப்போ சம்திங்ஸ் வந்து இந்த பிளேயர் ஸ்பெசிஃபிக்கா போவேன், அந்த மேட்ச் அப்ஸ் அதெல்லாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 2 வென்யூல வந்து 20 கேம் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் மீதி 2 வென்யூல 15 கேம் ஆடுறாங்க. ஸோ இந்த ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல பாத்தீங்கன்னா வான்கடையில உங்களுக்கு க்ளோஸா அந்த ஃபர்ஸ்ட் 6-7 கேம்ஸ் வந்து 175 ஆவரேஜ் ஸ்கோர்ஸ், 148 டிப் ஆகுது. புனேல பாத்தீங்கன்னா 167 ஸ்கோர்ஸ், 141க்கு டிப் ஆகுது.
இந்த டிஒய் பாட்டில எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, டிஒய் பாட்டில எப்பவுமே பெரிய ஸ்கோரே வராது. அது ஒரு மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு பிச்சு, ஒரு ஸ்பாஞ்சி பிச்சு, ஒரு மாதிரி அன்ஈவனா இருக்கும் பவுன்ஸ். பிராபன்ல பெருசா நிறைய மேட்ச் ஆடல. 2015 வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் ஹோம் கேம் ஒரு 3 மேட்ச் ஆடினாங்க, அதுவும் ரிலேட்டிவ்லி ஹை ஸ்கோரிங். அப்படிங்கும்போது உங்களுக்கு டீம்ல என்ன தேவை அப்படின்னா, ஓவர் நம்பர் 7 to 16 எடுத்துன்னு போற பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் சீமர்ஸ் who can bowl after power play and spinners. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கிற டீம்ஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் தோ த டோர்னமெண்ட் இஸ் ஸ்டார்டட் ரைட் நவ், அந்த வியர் அண்ட் டியர் ஆஃப் த விக்கெட்ஸ் வரல. இப்போ நான் வந்து ஒரு இது காமெடி எதுவும் இல்லாம ஒரு சீரியஸான ஒரு அனாலிசிஸ். இப்போ நான் சிஎஸ்கேவோட பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் சம்திங் கால் இந்த வென்யூஸுக்கு தகுந்த மாதிரி த பாஸ்ரா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பேட்டிங் ஆவரேஜ் பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட், இந்த 4 வென்யூலையும் உங்களுக்கு 160 பிளஸ், இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா பேட்டிங் ஸ்ட்ரைக்கிங் ஆவரேஜும் இந்த 4 வென்யூல ஆடின பிளேயர்ஸ் மட்டும் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ். ஸோ அது வந்து 160 பிளஸ் அட்லீஸ்ட் 3 பேட்ஸ்மேன் மினிமம் இருந்தால் யூ ஆல்வேஸ் காட் அன் அட்வான்டேஜ். இப்போ சிஎஸ்கேவோட மெயின் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்துராஜ் இந்த கிரைட்டீரியா ஃபில்அப் பண்ணல. தேவன் கான்வே அங்கே மேட்சே ஆடல, இப்போதான் ஆடி இருக்காரு. மோயின் அலி ஃபில் பண்றாரு. ராய்டு அந்த 4 வென்யூஸ்ல பயங்கர ஃபெயிலியர். உத்தப்பா அந்த 4 வென்யூஸ்ல பயங்கர ஃபெயிலியர். ரவீந்திர ஜடேஜா அவரு வந்து அந்த கிரைட்டீரியா ஃபில் பண்றாரு. சிவம் தூபே இல்ல, பிராவோ இல்ல, மகேந்திர சிங் தோனி ஆவரேஜஸ் 40.30 அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 130. அவங்களோட ட்ரம் கார்டுன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங்ல மகேந்திர சிங் தோனி, அவர் நம்பர் 7 நம்பர் 8 ஆட போறாரு. ஸோ அன்பார்ச்சுனேட்டா இப்ப லாஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்டும் அதே மாதிரி தான் போச்சு. இப்ப இந்த ஆர்டிக்கல் வந்து நான் வந்து கிரிக் பஸ்ல நான் எழுதினேன். 2 பேர் யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்களா, ஒன்லி ஜடேஜா அண்ட் தோனி. அன்பார்ச்சுனேட்லி மோயின் அலி ஆடல, மற்றவங்க எல்லாம் சீக்கிரமா விட்டுட்டாங்க. த சேம் வே வென் யூ கோ ஃபார் த போலிங், இந்த பர்டிகுலர் வென்யூஸ் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு அதுக்கப்புறம் எக்கானமி பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் 28. ஸோ அதுல சிஎஸ்கே வந்து யார் கிரைட்டீரியா ஃபில்அப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு தீபக் சஹர், இன்னொன்னு டாயின் பிராவோ. மற்றவங்க யாருமே இந்த கிரைட்டீரியா ஃபில்அப் பண்ணல. தீபக் சஹர் வந்து எப்ப திரும்பி வர போறாரு அப்படிங்கிறது ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஸோ இந்த இதை பார்க்கும்போது அன்பார்ச்சுனேட்லி இந்த சீசன் எப்படி சிஎஸ்கேக்கு போகும் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி a bit of a challenge. இப்போ வந்து ஒரு புது டீம் வந்திருக்கு, லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். அவங்களுக்கு இப்ப லக்னோ இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த லக் நவ் இருந்திருந்ததுன்னா போன மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க, ஓரளவுக்கு நல்லா ஆடிய பார்ப்பாங்க. இப்ப லக்னோவோட இதுக்கு போய் பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட போலர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுல் டிக், குவிண்டன் டிகாக் டிக், மனிஷ் பாண்டே டிக், தீபக் ஹூடா டிக், குருணால் பாண்டியா டிக், ஜேசன் ஹோல்டர் டிக், எவின் லூவிஸ் டிக். அவங்க டிக் பண்ணாத ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா மார்க்கஸ் ஸ்டானிஸ், அவர் இன்னும் பாகிஸ்தான்ல இருக்காரு. அது ஒரு பெரிய லாஸா வந்து அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்களோட போலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் டிக், துஷ்மந்தா சமீரா டிக், மார்க்கஸ் ஸ்டானிஸ் டிக், அங்கித் ராஜ்புத் டிக். டிக் பண்ணாத ஒரே ஆள் யாருன்னா ஜேசன் ஹோல்டர். ஸோ இந்த பேலன்ஸ், இந்த கண்டிஷன்ஸ் அவங்க இருக்கிறத பாத்தீங்கன்னா Lucknow Super Giants has got a better team. Unfortunately, if you see those composition into picture, they got a little bit of edge over CSK அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் யார் வாத்தியார்ன்ற கேள்வி இங்க வரவே கூடாது. நான் தான் வாத்தியார். கரெக்டா ரங்கா, ஒத்துக்கிறீங்களா? நீங்க சொல்லலன்னா கூட நீங்க தான் வாத்தியார். பிரவீன் அவரை நம்ம வந்து அப்பப்ப ஏதாவது அவர் சொல்றதெல்லாம் கிண்டல் பண்ணலாம். பட் இப்ப நம்மள ஒரு 4 நிமிஷம் கண்டு சிமிட்டாம பாக்க வச்சார்ல, அதுக்காக ஒரு தடவை கை தட்டிடலாமா? கலக்கிட்டாரு, வேற மாதிரி. ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் பிஃபோர் ஐ கோ டு பிரவீன். டிவே பாட்டில் அவ்வளவு பெருசா வராதீங்க, ஒரு கட்டார் முட்டார்னு கடப்பார ஸ்கோரை சேஸ் பண்ணாங்க. கிங்ஸ் 11 205 அடிச்சு 205 சேஸ் பண்ணாங்க, ஒடியன் ஸ்மித் எல்லாம் அடிச்சு. அதை பத்தி என்ன, ஒருவேளை டியூ ஃபேக்டரா இல்ல ஃபர்ஸ்ட் கேம்ங்கிறதுனால அந்த மாதிரி இருந்ததா? ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன், கிங்ஸ் 11 பஞ்சாப்ல அந்த மெயின் கோர் அந்த பயமுற்ற ககிஷோர் ரபாதா இல்ல. ஒடியன் ஸ்மித்ன்றவர் பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல். என்ன பொறுத்த வரைக்கும் தடாலடி 4 ஓவர்ல 52 ரன் கொடுத்தாரு, இஃப் யூ ரிமெம்பர். ஸோ அந்த ரபாதா இல்லாத அந்த போலிங் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பல் இல்லாத ஒரு சிங்கம் மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஆர்சிபி எப்பவுமே பாத்தீங்கன்னா நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என்னோட பேரனுக்கு இந்த உட்பர்ட் ஸ்கிரேப்பாட்டர் தான் கொடுத்தேன்ற மாதிரி 200 அடிச்சு தோக்கறதுன்னு அவங்க ட்ரெண்டு. அதனால வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அது தெரிஞ்சிருக்கலாமே ஒழிய அதை வச்சு நீங்க பெருசா சொல்ல முடியாது. சோ இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட உதவ வாங்க போறாரு.
ஓகே இல்ல இவருக்கு செங்கல் பார்சல் தான். ரைட் பிரவீன், கணிதல நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த ரவுண்ட் அவர் கொடுத்துடலாம், பட் ஸ்டில் நீங்க பிரஷரே எல்லாம் பேட்டிங் நடக்க. ஆமா, எனக்கு வந்து நம்பர்ஸ் பத்திலாம் ஒண்ணு இல்ல, பட் மேட்ச் அப் நான் சொல்றேன். நானு போன மேட்ச்ல சக்கரவர்த்தியை உருக வச்சு மெழுகுவத்தி மாதிரி ஆக்கின ராயுடு பேட் லக்ல ரன் அவுட் ஆயிட்டாரு. பட் இந்த மேட்ச்லயும் ஸ்பின்னரை பொலந்து கட்ட போறாரு. ஒரு பாண்டியா வந்தாலோ இல்லைன்னா குரூ 4 பாண்டியா வந்தாலோ அந்த பாண்டியாக்கு வில்லன் ராயுடு தான். அவர் பேர் அம்பத்தி ராயுடுல அன்பு செல்வன் ராயுடு. பாண்டியாவை பொலந்து கட்ட போறாரு. ஸோ என்னோட மேட்சப் வந்து குணால் பாண்டியா அண்ட் அம்பத்தி ராயுடு வில் சக்சீட் அப்படின்றது என்னோட மேட்சப். சரி, இதுல இருந்து எனக்கு ஒரு மேட்சப் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இவர் பேசின இந்த சீக்வென்ஸ் எந்த படத்தை சேர்ந்தது? படத்துல எல்லாம் ரொம்ப வீங்க. நான் வந்து இல்ல நான் 4 ஆப்ஷன் கொடுத்து உனக்கு ஒரு கோடீஸ்வரன் முத்திரையும் கொடுக்குறேன். 4 ஆப்ஷன் கெஸ் மட்டும் பண்ணு. ஓகே, 4 சாய்ஸ் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ கபாலி, ஆப்ஷன் பி பாஷா, ஆப்ஷன் சி காக்க, ஆப்ஷன் டி தில்லுமுள்ளு. எடுத்து விடுறேன் காக்க. அதுதான், ஏன்னா நீ அந்த மற்ற 3 படமும் பார்த்துருப்பேங்கிற நம்பிக்கையில தான் அந்த ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனல் ரவுண்டுக்கு போலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரவுண்டு. ஜெனரலா எல்லாரும் பயங்கரமா கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் அஃபென்சிவாவும் போடுவாங்க. அந்த அஃபென்சிவ் விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஹியூமரை மட்டுமே இன்டாக்ட்ல வச்சு ஜாலியா யார் மனசையும் புண்படுத்தாம எத்தனையோ பேர் மீம்ஸ் போடுறாங்க. கொஞ்சம் புண்படுத்தினாலும் ஒரு சாஃப்ட் ஹியூமரோட போடுறதுலாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அதுக்கான ரவுண்டு தான் இது. நம்ம சூர்யா கேக்குற மாதிரி நம்ம எல்லாம் யாரு அப்படின்னு எல்கேஜி படத்துல அவங்க பதில் சொல்லுவாங்க, மீம் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி. லெட்ஸ் கோ இன்டு தி ரவுண்ட் ஆஃப் மீம் இன்ஜினியர்ஸ். we are the opinion makers. நம்மள யாரு? மீம் இன்ஜினியர்ஸ். சரி, மீம் இன்ஜினியர்ஸ் ரவுண்ட்ல பிரவீன் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் மீம்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நான் ஒரு மீம் மறக்க முடியாது. அது வந்து அதுக்குள்ள இன்னொன்னு வந்துருச்சு. சரி, அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இவர் அட்மினர் போட்ட எக்ஸ்பெக்டிங் விராட் கோலி டு ஸ்கோர் 600 runs in the IPL 2022 அப்படின்னு ஒன்னு போட்டிருக்காரு. ஏபிடி வில்லியர்ஸ் சொல்லிருக்காராம். அத பத்தி உங்க தாட்ஸ்? அதாவது ஆஷ், ஆன் சீரியஸ் நோட், கோலி மாதிரி ஒரு பிளேயர் வந்து 14 மேட்ச் ஆடினார்னா ஒரு 420ல இருந்து 450 ரன்னுங்கிறது ஒரு ஃபெயிலியர். அவருக்கு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவரோட கிளாஸுக்கு ஏன் எதுக்கு 450 ரன் எப்படி ஃபெயிலியர்? அவரோட கிளாஸுக்கு அப்படின்னு ஒரு கொக்கிய போட்டேன் ஆல்ரெடி. அதுக்கு கரெக்ட், அந்த கொக்கிய நான் கேட்கல. சரி, ஓகே. இப்போ உனக்கு என்ன பாடணும் சுசிலா? என்ன பாடணும் சொல்லு. பாப்பா மாமி என்ன பாடணும்னு சொல்லி பாடுறேன். சோ 30 அப்படிங்கும்போது 30 ஆவரேஜ்னா கூட நான் சொல்றேன் 420ல இருந்து 450 ஒரு 270 80 வந்துருச்சுன்னா ஏபிடி சொல்ற மாதிரி அவர் 600 ரன் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஈசலா நம்பேகுறோ, ராங்கெல்லாம் கிடையாது, நடக்கதான் போகுது. ஈசலா நம்பேகுறோ. சரி, ஓகே. பார்த்த மீம்ஸ்ல இருந்து 2 எடுத்து விடுங்க பிரவீன். நீங்க பார்த்து ரொம்ப சிரிச்சது இல்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு மீம் என்ன? ரொம்ப நல்லா இம்ப்ரெஸ் ஆனது வந்து இப்போ அருணாச்சலம் படத்துல வந்து ரஜினி வந்து அவரோட கையில இருந்த காப்பை எடுத்து தூங்கிட்டு இருக்க தம்பி கிட்ட கொடுத்துட்டு போவார் நைட்டு. அந்த மாதிரிதான் தோனி வந்து கேப்டன்சி எடுத்து ஜடேஜா கிட்ட கொடுத்துட்டு போனதா ஒரு கம்பாரிசன் இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது. சோ அது எங்க பாத்தீங்க இந்த மீம்? எங்க ஞாபகம் இல்லை, பட் ஆனா அது மைண்ட்ல பதிஞ்சிச்சு. நிறைய நோண்டின்னு இருக்கும் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அந்த மாதிரி. அதுல மைண்ட்ல பதிஞ்சது அது. ஏன்னா ஒரு முக்கியம், ரொம்ப பொறுப்பான ஒரு விஷயம் அது. எஸ்பெஷலி தோனி தவிர வேற யாருமே கேப்டன்ஷிப் பண்ணது கிடையாது சிஎஸ்கே. சோ நம்மளுக்கு புதுசா இருக்க போது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஜடேஜாக்கு. அது வந்து சூப்பரா பண்ணுவாரு. இது உங்ககிட்ட வரேன் பிடா. அந்த பிக்சர் மீமா இல்ல வீடியோ மீமா? பிக்சர் அத வீடியோவா போட்டு கலை மகனே கலங்காதே அந்த பாட்டு போட்டுதான் எப்படி இருந்திருக்கும் பயங்கரமா. அப்படியே பக்கத்துல ஒரு டீயை வச்சுட்டு இளையராஜா பாட்டி இன்னும் சைடுல காதல் கேட்டது இன்னும் சூப்பரா இருக்கும். சரி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க பிடா, சொல்லுங்க. பார்த்து பதமா நிறுத்தி நிதானமா ஊதுங்க கோபால். நாதஸ்வரத்துல இருக்கிற மவுத் பீஸ் வாயோட வந்துட போகுது. அவரே இது தேராதுன்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு நாயகன் படத்துல கமலஹாசன் வந்துட்டு சூர்யா நீ போறியா அப்படின்னு, என்னது சூர்யாவுக்கா அப்படின்னு ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது நடக்க போகுது. நாங்க பயந்துட்டு இருக்கோம். என்ன பேசுறீங்க தெரியுதா? பேசுறீங்களா? எப்படி இது? அவரு எங்க பேசினாரு? அவரு பேசல. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன்னு சொல்றாரு. அந்த அவரு டைரக்டர் அல்ல, அனில் அல்ல. அருணாச்சலம் படம் பாத்திருக்கியா? கையில 300, அது எவ்வளவு 30 கோடி தானே பிரவீன்? 30 கோடியை எவ்வளவு நாள் செலவு பண்ணோம்? ஒரு மாசத்துல
30 கோடியை ஒரு மாசத்துல செலவு பண்ணா அருணாச்சலத்துக்கு 300 கோடி வந்து சேரும். இதெல்லாம் தெரியாது உனக்கு, சன் நெக்ஸ்ட்ல இருக்கு, போய் பாரு. ஏங்க எது பண்ணாலும் கடைசியில இப்படி வந்துட்டு என்னோட ஆளு வளர்மதி தான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நாங்க எதுவுமே அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லையே. சிங்கே இது வளர்மதி எதுக்கு இழுக்கிறீங்க? பாவம், அவங்க வளராம இப்ப நீ இந்த மாதிரி சொன்னா வளர்மதி வயசுக்கு வந்த படம் என்னன்னு கேட்பேன். அது உனக்கு வேண்டாம். டேபிள் ஃபேனை கண்டுபிடிச்சது யாரு? நிதிஷ் ராணா இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மீம் பாத்திருக்கியா? மீம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். சொல்லு. அதாவது நேத்து உங்க மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோ எல்லாம் கூட வருவாரு இன்னொரு டாப் கிளாஸ் கமெடியன் ஜிகே. நேத்து நம்ம உங்க மேட்ச் நடக்கிற நேரத்திலேயே சன் டிவில ராஜஸ்தான் படம் அவர் அதை எடுத்து அவர் போடுறாரு. உங்களுக்கு சன் டிவியா இல்ல விஜய் டிவில வர்ற அதுவா, எந்த ராஜஸ்தான் வேணும்னு. அது காமெடினா அது ஏன் காமெடி? அதத்தான் நானும் சொல்றேன். அடி அடி அடிச்சேன் சிஎஸ்கே முதல்ல இருந்து இப்ப இந்த 25 நிமிஷம். கடைசியில ஐ மைட் பி ராங் இல்ல, ஐ வில் பி ராங். மஞ்ச சொக்கா தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஐ மைட் பி ராங் ஸ்டிக்கர்ல நாக்கு இப்படி வெளில வந்திருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, ஓகே. இந்த எபிசோட் எல்லாரும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் நடக்க போகுது. மொத்தத்துல யார் ஜெயிக்க போறாங்கிறது சொல்லவே இல்ல நம்ம இது வரைக்கும். கடைசி வரைக்கும் பிரவீன் என்ன நடக்க போகுது, ஒரு ஸ்கோர் ப்ரெடிக்டர் என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் ஒரு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்கோர் ப்ரெடிக்டர் இந்தியான்ற மாதிரி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஆடினா 170 to 180 கண்டிப்பா அடிக்க போறாங்க. அண்ட் செகண்ட் ஆடினாங்கன்னா வில் வின் பை how many wickets sir? 5 wickets. 5 wickets. 170 180 அடிச்சா டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அவங்களோட. அவங்க bowling சிஎஸ்கே bowling வச்சு கொஞ்சம் கஷ்டம். சோ சிஎஸ்கே ஐ திங்க் should score 190. இந்த ஒரு 10 ரன் கூட வரணும். preferably அவங்களோட பேட்டிங் லைன் ஆஃப் டெப்த்துக்கு, ஏன்னா வலிமை அப்டேட் வேற ரிலீஸ்டு படம், அதனால நாளைக்கு இறங்குது களத்துல. அதனால நிறைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் இருக்கும். அதனால டாஸை வின் பண்ணா பெட்டரா இருக்கும். சிஎஸ்கே சேஸ் பண்றது நான் பெட்டர்னு பாக்குறேன். ஸோ புனே சேஸ் பண்ணா புனேவோட சிஎஸ்கே ஹேஸ் டு ஸ்கோர் 190, இல்லைன்னா சிஎஸ்கே வந்து க்ளோஸா வந்து தோத்துருவாங்க. சரி, ரைட், ஓகே. எனி காம்பினேஷன் தாட்ஸ், ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா ரெண்டு டீம்லயும்? பீடா, உங்களோட ஃபைனல் தாட்ஸ் பிஃபோர் வி ராப் அப். இல்ல, இவங்க வந்து இது லக்னோல எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவும் சேஞ்ச் இருக்காது. இது வந்து தோனி சாரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல, சாண்ட்னர் வெளியே போவாரு. தோனி சாரை பத்தி தெரிஞ்சுக்கணும். கேப்டன் நிஜமாவே சார் தான். இப்போ சார் ஜடேஜா சும்மா தோனி சாரை பத்தி நமக்கு தெரியுமா? அது என்ன பண்றது, ஒரு கேப்டன் அப்படின்னாலே தமிழ் படத்துல விஜயகாந்த் சார் அப்படின்ற மாதிரி கேப்டன் ஒரு பதிஞ்சிருச்சு அப்படியே. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் செங்கல் அடி உனக்கு ஷூர். ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி ஓப்பனிங்ல ஃபெயில் ஆனாரு, அது கான்வே இருந்தாலும் சரி சப்வே இருந்தாலும் சரி, அவரு தான் வந்து இன்னொரு மேட்ச் ஆடுவாரு. அதனால வந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான், மோயின் அலி வந்து வலிமை அப்டேட் இருக்கும். சாண்ட்னர் அன்பார்ச்சுனேட்லி கண்ணாடி போட்டுன்னு நானும் பால் குடிக்கிற பையன் தான் அப்படின்னு வெளில உட்காந்துருப்பாரு. வேற எதுவும் இருக்காது. இதுக்கு எதுக்கு பால் வந்து இல்ல, நான் பழனிக்கே பால் காவடி சொன்னேன்ல, அந்த பால் காவடியில பாலை மட்டும் எடுத்துக்கிட்டாரு அடுத்த ஸ்டேட்மெண்ட். சரி, ஓகே. எனிவே இந்த எபிசோடு நிறைவுக்கு வந்துருச்சு. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லல. சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி. பீடாக் சொல்லிருக்காரு எல்எஸ்ஜி தாங்க, சிஎஸ்கேக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்காரு. நம்ம பிரவீன் சொல்லிருக்காரு எல்எஸ்ஜியாவது இஎஸ்ஜியாவது எங்க முன்னாடி எல்கேஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்க எல்லாம் செங்கல சவுத் ஆப்பிரிக்கா அனுப்புங்க. யாருக்கு வெஸ்ட் இண்டீஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் வேணா நாங்க கீழே லிங்க்ல போடுறோம். அவங்க அனுப்பிச்சீங்கன்னா கரெக்டா செங்கல் அடிப்பே அவருக்கு சேர்ந்துடும். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ்.